கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கேடகமானவரை குறித்து பார்ப்போமா? கேடகம் நீதானே, பலனும் நீதானே, கேடகம் நீதானே, பலனும் நீதானே, துயரங்கள் என்னை சூழ்ந்திட்ட போதும் வாழ வைப்பவரே, துயரங்கள் என்னை சூழ்ந்திட்ட போதும் வாழ வைப்பவரே, கேடகமே அடைக்கலமே நம்பும் கண்மலையே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கேடகமாக கண்மலையாக காணப்படுகிறார். சரி, கேடகம் என்றால் என்ன? கேடகம் என்பது ஒரு ஆயுதம். படை வீரன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது தன்னை பாதுகாப்பதற்காக தன் இடது கையில் கேடயத்தை ஏந்தியவனாக, தன் வலது கையில் ஈட்டியை ஆயுதத்தை கையில் ஏந்தியவனாக காணப்படுவான். தனக்கு எதிராக போரிடும் போர் வீரர்கள் எய்யும் அம்புகளை அவன் கேடயத்தை வைத்துக் கொண்டு அவன் தன்னையும் பாதுகாத்து கொண்டு தானும் யுத்தம் செய்கிறவனாக காணப்படுவதற்கு ஒரு உறுதுணையாக காணப்படுவதுதான் கேடகம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் என்ன யுத்த வீரனா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கேடகம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு கொடுக்கிறவராக காணப்பட்டார். அவன் எங்கு சென்றாலும் எந்த விதமான சம்பவங்கள் நடைபெற்றாலும் அவனோடு கூட ஆண்டவர் இருந்து அவனை பாதுகாக்கிறவராக கேடகமாக காணப்பட்டார். சங்கீதம் 18:30 தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கேடகமாக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நாம் நம்பும் கண்மலை யார் என்று நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கேடகமாக பற்றி கொள்வோமே ஆனால் அவருடைய வேத வசனங்களை நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் பதித்தவர்களாக மாத்திரமல்ல, அதை நாம் எடுத்து சொல்லுகிறவர்களாக ஏற்ற வேளையிலே நாம் அந்த வசனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நினைப்பூட்டி, எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீரே அப்பா, நீர் என் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடும்போது அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாக காணப்படுவார். ஏன்? பெற்றெடுத்த பிள்ளை பிறந்தவுடன் தாயின் மடியிலே, தாயின் அரவணைப்பில் அது வளர்கிறது. அது தட்டி தவழ்ந்து அங்கங்கே செல்லும் பொழுது அந்த பிள்ளையின் தாய் மாத்திரமல்ல, அந்த பிள்ளையின் ஒவ்வொரு உறவினரும் அந்த பிள்ளைக்கு கேடகமாக, பாதுகாப்பாக, அரணாக அந்த பிள்ளையை எவ்வாறு அரவணைத்துக் கொள்கிறார்களோ, பாதுகாக்கிறார்களோ, அதுபோல நமது ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக, அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகார தன்மையை தந்திருக்கிறேன் என்று. அப்ப நம்முடைய அப்பா நமக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பாரா, அதுபோல அப்பாட்ட பிள்ளை எப்படி பேசுமோ அதுபோல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கையில இருக்கிற வேதாகமத்துல அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படித்தால் மாத்திரம் போதாது, அதை புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளான மனசுக்குள்ள நம்ம பதிய வைத்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை அறிக்கையிட்டவளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு கேடகமாக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமாக மாற்றி தருகிறவராக காணப்படுவார். எசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல காணப்படுவார். ஆனால் ஆண்டவர் அவரை நம்புகிற ஒருவரையும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமானவர் என்ற வசனத்தின்படி அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் கேடகமாக பார்த்துக் கொள்கிறார். ஆண்டவரை நம்புவோம், அவருடைய கேடகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், வெற்றியை சுதந்திரிப்போம். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 7:12 ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானமாகிய கேடகத்தையும் திரவியமாகிய கேடகத்தையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஞானம் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஞானமும் புத்தியும் வருகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ நாம அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எந்தெந்த இடங்கள்ல நமக்கு பிரச்சனை வருதோ, எந்தெந்த இடங்கள்ல எப்படி நாம பேச வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் ஞானமாய் நாம் செயல்படும் பொழுது, ஞானம்
ஞானமாகிய கேடகம் நம்மோடு காணப்படும் பொழுது நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பை பெற்றவர்களாக நாம் காணப்பட முடியும். 3 வயது சிறு பிள்ளை முதல் 100 வயது குமரி வரை இந்த உலகத்துல தனியாக எங்கும் செல்ல முடியாத பாதுகாப்பற்ற நிலை தான் காணப்படுகிறது. நாம் ஞானமாகிய கேடகத்தை பெற்றவர்களாக ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு அவர் கேடகமாக நம்மை சூழ வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 91 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னுதினமும் நாம் 91 சங்கீதத்தை வாசிக்கிறோம். எப்பொழுதாவது அதை நன்றாக கவனித்து உற்று ஒவ்வொரு வார்த்தையும் நாம் புரிந்து வாசிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகும். சத்தியம் என்றால் என்ன? வேத வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளே சத்தியம். அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையை நாம் அனுதினம் உட்கொண்டவர்களாக அதை நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி உள்ளாக நாம் காணப்படும் பொழுது அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாக காணப்படும். ஞானமாகிய கேடகமாக, சத்தியமாகிய வார்த்தையாகிய கேடகமாக அவர் காணப்படுவார். மாத்திரமல்ல, விசுவாசம் என்னும் கேடகத்தினால் நீதிமானவர் சூழ பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய நம்பிக்கை, உள்ளான மனமானது ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், இவர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்று ஒருவர் மீது வைக்கும் அளவில்லாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம் ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது மனிதர்கள் மீது வைக்காமல் நம் ஆண்டவர் மீது காலையில எழுந்தவன, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு முழுவதுமாக பாதுகாப்பு தந்து என்னை ஆசீர்வதியும் சொல்லி அவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நீ ஒவ்வொரு நீதிமானுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு உலகத்தில் ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கும் அவர் விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்மை சூழ வேலையடைத்து பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். யுத்த வீரனானவன் செல்லும் பொழுது தன் கையிலே கேடகத்தை வைத்து கொண்டு அவன் பாட்டுல கேடகத்தை பிடிச்சிருக்கோன்ட்டு அவன் பாட்டுல பார்த்துக்கிட்டே இருந்தானா அவனுக்கு அது பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா எதிரி அவனுக்கு மேல அம்பை எய்தும் போது இவன் சரியான முறையில கேடகத்தை பிடிக்கவில்லை என்றால் அவன் அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ளும் போக்கு அவனுக்கு கிடைக்காது, அவன் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும். அதே சமயம் அந்த கேடகத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டு அவன் கேடகத்தை தன்னுடைய இடதுகரத்தில் அவன் பிடித்து கொண்டவனாக, வலதுகரத்திலே ஆயுதத்தை ஏந்தியவனாக அவன் சுழன்று வேலை செய்யும் பொழுது தன் உயிரை பாதுகாத்துக் கொள்கிறான். தன் நாட்டிற்காக அவன் போரிடும் ஒரு போர் வீரனாக வெற்றி தரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிற மகனாக காணப்படுகிறான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில வேத வார்த்தையாகிய கேடகத்தை நம்முடைய இடதுகரத்திலே பிடித்து கொண்டு அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை வாயினால் அறிக்கை செய்து ஆண்டவரை நாம் நம்முடைய வலதுகரத்தினால் அவருடைய வலதுகரத்தை பிடித்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது கேடகமாகி அவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த கிருபை செய்கிறவராக காணப்படுகிறார். ஆபிரகாம் அன்று அவன் ஒரு போர் வீரன் அல்ல, அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஆண்டவருடைய நண்பனாக காணப்பட்டான். அவனும் கூட ஆபிரகாமும் லோத்தை என்ன செய்யறாங்க? தாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கடந்து சொன்னாங்க. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போறான். ஆனா அந்த லோத்து போற வழியில என்ன செய்யறான்? அவனுடைய கண்களுக்கு சோதம் குமர பகுதியானது பச்சை பசையிலேந்து காணப்படுவதனால் நான் இங்க தங்கிக்கிறதேன்னு போயிருக்கிறாரு. அப்படியாக அவன் அங்க தங்கும் பொழுது நீ இங்க இருந்தா நான் அங்க போறேன்னு சொல்லி ஆபிரகாம் கடந்து செல்கிறார். சில நாட்களிலே என்ன ஆகிறது? 5 ராஜாக்கள் ஒன்று போல போரிட்டு சோதமில் உள்ள எல்லா மக்களையும் அந்த நாட்டுள்ள சகலத்தையும் அவன் ஜெயங்கொண்டவர்களாக லோத்துவை, அவனுடைய சொத்து சம்பத்துகள், அவனுடைய மக்கள், அவனுடைய மனைவிகள், அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவங்க சிறைப்பிடித்து கொண்டவர்களாக சென்றாங்க. அந்த சமயம் ஒரு எகிப்தியன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் என்ன செய்தாரு? அவனுடைய குடும்ப வீட்டில் உள்ள 138 ஜனங்களுக்கு ஆயுதம் தரிப்பித்தவனாக அவன் ராஜாக்களை எதிர்கொண்டு ராஜாக்களுடைய பகுதிக்கு எதிர் சென்று அவங்களை பவுஞ்சா விழுந்து என்ன செய்யறான்? லோத்துவையும் அவனுடைய சம்பத்தையும் அவனுடைய ஆடு மாடுகள், ஜனங்கள், அவனுடைய ஸ்திரீகள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டவனாக வந்தான். அவன் எப்படி வர முடிந்தது? ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அப்ப நாம் ஆண்டவரை நம்மோடு கூட வைத்து கொண்டிருப்போமே ஆனால் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக, நாம் யுத்த வீரராக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இந்த வாழ்க்கையில நம்ம எதிர்கொண்டு வரும் ஒவ்வொரு சோதனையும், அந்த ஒவ்வொரு சோதனையும் நமக்கு யுத்தம் போல காணப்படலாம். அவை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம்பெரியர்களாக காணப்பட முடியும். அந்த சமயம்தான், அந்த காரியங்கள்லாம் நடந்த பின்புதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இந்த அவருடைய சந்ததியாக காணப்படுகிற ஆபிரகாமின் தகப்பனே என்று நாம் அழைக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நமக்கும் அந்த கேடகத்தை, நமக்கும் அந்த பலனை அவர் தர வல்லமையுடையவராக காணப்படுகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக.
ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன், வழங்கிறேன்ப்பா. விசேஷமாக நீ கேடகமானவராக ஆபிரகாமுக்கு காணப்பட்டீரேப்பா. தாவீது ராஜா கூட ராஜா நான் நம்புகிற கேடகம் என்று சொன்னாரப்பா. அது போல சுவாமி நாங்களும் கூட ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கேடகமாக நாங்கள் வைத்துக் கொண்டு இருப்போமானால் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் பதித்தவர்களாக மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்த நாங்கள் அந்தந்த நேரங்களில் பயன்படுத்துகிறவர்களாக காணப்படத்தக்கதாக உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள ஆவியை தாரும்பா. ஆவியானவர் தாமே இடைவிட ராஜா எங்கள் காரியங்களை வாழ்க்கை செய்யும். கேடகமே எங்கள் வாழ்க்கையில் பிரகாசியும். உண்மை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாங்கள் யாவரும் ராஜா உமக்கு முன்பாக அப்பா தகப்பனை கனி கொடுக்கும் ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். நம் மகிமை யாவே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.